தேர்தல் பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அவருக்கான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து விலகிக் கொள்வதாக சொல்றாரு. போட்டியிடுவது குறித்தும் அவர் ரொம்ப ஆர்வத்தை வெளிப்படுத்தலை. இப்போ முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்டாதான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். என்ன முடிவு, ஏன் இந்த முடிவுன்னு புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான நிழல் யுத்தம் இன்னொரு போர்வையில் அது வெளிப்படுது. நிழல் யுத்தம். எஸ், இந்த ஃபைட் இஸ் பிட்வீன் எடப்பாடி பழனிசாமியான அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்து ஒரு அணி அமைச்சு அவர் அதில் 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துடும் சொல்லி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பேசி, தற்கூரி எடப்பாடின்னு பேசி, ஜெயலலிதா ஊழல்னு பேசி, பசுமன் தேவரையாவை கண்டு திமுகவின் ஃபவுண்டர் அண்ணாவை பயந்து ஓடிட்டார்னு பேசி ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாட்டு ஒரு அணி அமைச்சு 18 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு பெரிய சாதனையை பண்ணார். அதுவும் பாஜகவே தாமரையில் 11.4 ஸ்டார் கேண்டிடேட்டையும் சேர்த்து எடுத்ததுங்கிறது 3.7 விழுக்காடு வாக்குகளை 2019 அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் உடன் எடுத்த பாஜக அதோட 3 மடங்கு ஓட்டை அண்ணாமலை எடுத்து சாதிச்சாரு. அந்த ஓட்டு தனக்கான ஓட்டு, தன்னை ஒரு லீடரா, மோடி பிரதமர்னு சொன்னாலும் தன்னை லீடரா ஏற்றுக்கொண்டு வந்த வாக்குன்னு அண்ணாமலை கருதுறாரு. அதை மையமாக வச்சு அடுத்த கட்டம் அவர் இன்னொரு வெற்றியை பெற முடியும் அல்லது இன்னொரு வளர்ச்சியை பெற முடியும்னு சூழ்நிலையில் பாஜகவுக்குள்ள அவருக்கு எதிரான கோஷ்டிகள், அவர் ஒரு லீடராக இருக்கிறதுனால பிரசிடென்ட்ங்கிற லெவலில் அந்தஸ்தில் உள்ள கோஷ்டிகள் 3.7 விழுக்காடு எடுத்த தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் அதுக்கும் கீழே வாக்கெடுத்த நபர்கள்லாம் சேர்ந்து விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா இது நாம ஒன்றும் இல்லாமல் தெருவில் போயிருவோம்னு சொல்லி பாஜகவுக்குள்ளேயே அதிமுகவில் உள்ள வேலுமணி போன்றவர்களையும் பயன்படுத்தி இந்த கூட்டணி இருந்தா 15 சீட்டு ஜெயித்துறோம் அண்ணாமலை கெடுத்துட்டாருங்கிற ஒரு கருத்தை, அண்ணாமலை அந்த வார்த்தையை சொல்லலை, சொன்ன வேலுமணி போன்றவர்களை பயன்படுத்தி அதில் ஒரு ஜாதிய கணக்குகளையும் போட்டு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயனார் நாகேந்திரன் தலைவராக வந்தார். இப்போ இந்த ஃபைட்டு நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் முன்ன ஃபைட்டுங்கிற மாதிரி வெளித்தோற்றம் இருந்தாலும் உண்மையில் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான ஃபைட்டு தான். அண்ணாமலை இதில் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சிஎம் மெட்டீரியலாக உள்ள வந்தவர் ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே வந்து 1969-71 பிளவில் இந்தியா ஃபுல்லாகவே காங்கிரஸ்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். இங்கே 95 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டர்ஸ் காமராஜ் கூட தான் நின்னான்னு சொல்லும்போது ஒரு ஹீரோ வர்ஷிப், தந்தை பெரியார் எம்.ஆர். ராதா காமராஜருக்கு திராவிட இயக்கம் கொடுத்த ஹீரோ வர்ஷிப்பில் தான் அது நின்றுச்சு. அப்போ இங்கேயும் வந்து ஒரு ஹீரோவா ஒருத்தரை முன்னிறுத்தி தான் இங்கே வளர முடியுங்கிற ஒரு தோற்றத்தில் அவங்க அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணி ஒரு ஹீரோயிசத்தில் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. பெரிய பாதுகாப்பு அது இதெல்லாம் பண்ணி ஒரு முதலமைச்சருக்கு இணையான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லை அவர் தன்னோட பெரிய பவர்னு சில விஷயங்களை நிரூபித்தார். அப்படி நிரூபித்தவரை எம்பி டிக்கெட்டில் ரிசல்ட் வராதனால 20 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வர்றதுக்காக அவரை மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கு எதிர்காலம்ங்கிறது ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு எதிர்காலம்ங்கிறது இந்த 18 விழுக்காடு வாக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த அதிமுக என்டி அணி ஒரு பின்னடைவை மக்களவையில் சட்டமன்றத்தில் சந்தித்தாதான் அவருக்கு மே மாசத்துக்கு மேல அந்த கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். நீங்க சொல்றது 2026 திரு இபிஎஸ் அவர்களோட பின்னடைவு தான் தனக்கான கண்டிப்பா ஒரு 2 வாள் இருக்க முடியாது. இபிஎஸ் பலகீனப்பட்டாதான் அந்த பலகீனத்துக்கு காரணம் அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் வந்து இங்க கன்வெர்ட் ஆகல. இந்த வாக்காளர்கள் வந்து அண்ணாமலையை மையமாக வச்சு மாற்றம்னு எடுத்த வாக்குகள். குறிப்பா 2014 மோடி பிரதமராக வரும்போது மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் தென் சென்னையில் வெற்றி கொடுத்தாங்க. ஜெயவர்தனன் வெற்றி பெற்றாரு, பாஜக கேண்டிடேட் வெற்றி பெற முடியல. 2019 மக்களவை தேர்தலில் பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர், நான் தவறுன்னு சொல்லலை, எல்லா சமூகம் மாதிரி தான் அந்த சமூகமும் கமலஹாசனுக்கு பின்னாடி தான் அந்த வாக்காளர்கள் நின்னாங்க. 2024 தான் மோடிக்கு அந்த தென் சென்னையில் பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் பயனியர்ஸ் இன் பிஜேபி, பாஜகவில் அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து 2024 மோடி தலைமைக்கு போட்டாங்கன்னா அண்ணாமலை சொன்ன காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில் மாற்றங்கிற லெவலில் தான் அந்த வாக்க போட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமா 26 தேர்தலுக்கு பிறகு நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு அண்ணாமலையோட ஒத்துழைப்பு இல்லாத பாஜக ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. அதோட பலகீனம் என்னங்கிறத தெரிஞ்சாதான் 26க்கு மேல தமக்கு முக்கியத்துவம் வருங்கிறதா. இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப அவர் போட்டியிட மாட்டார்ல, போட்டியிட வாய்ப்பு இல்ல, அதுவும் போட்டியிட மாட்டார், போட்டியிட வாய்ப்பு இல்ல. இப்ப தலைமை வந்து ஒரு கூட்டணி அமைக்குது. அமித்ஷா அவர்களை வந்து பியூஷ் கோயல் வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு நான் முரண்டு பிடிக்கிற மாதிரி, அதுக்கு காரணம் அதுலதான் அது தலைமை எப்படி பார்க்கும், கோபப்பட. அதுதான் பவர் பொலிட்டிக்ஸ்ங்கிறது. காந்தி கிட்ட காமராஜ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி
மூப்பனார் ராஜீவ் காந்திட்ட பவர் பொலிட்டிஷன் பண்ண மாதிரி மோடிக்கான நான் நிற்கிறேன், அதை விடாம கட்சி லட்சுமண ரேகையும் தாண்டாம எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே சொல்லிக்கிட்டு உங்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளிலும் தெளிவா இருந்து அந்த அரசியல் ரொம்ப நிதானமா நான் வந்து மோடி அவர்களோட ஆளு. ஆனா நான் பண்ண போற பவர் பாலிடிக்ஸ்ன்றது நீங்க உள்ளுக்குள்ள வச்சு பேசினதை உடைச்சு பேசினா அமித்ஷா அவர்கள்ட்ட நான் ஒரு சின்ன பவர் பாலிடிக்ஸ் கண்டிப்பா நான் ஒதுங்கி இருக்கிறேன். அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ நான் தான் இங்க காங்கிரஸ் காந்தி கிட்ட காமராஜ் நிரூபிச்சார்ல, மூப்பனார் கிட்ட எல்லா சிட்டிங் எம்பிக்கும் கேண்டிடேட் உண்டுன்னு ராஜீவ் காந்தி ஈல்டானார்ல, பீட்டர் அல்போன்ஸ் மூப்பனாருக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்து உடனே சட்டமன்ற கட்சி தலைவர்னு மூப்பனார் தேர்ந்தெடுத்தார்ல வாழப்பாடிக்கிறா. அதே இதுதான் அவங்கள்ட்ட ஆதரவு வளையம் இருந்து கட்சியை கைப்பற்றி இருந்தாங்க. இவர்கிட்ட தொண்டர்களையும் வாக்காளர்களும் இவர்கிட்ட இருக்காங்க. அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான இது தெளிவா பண்றாரு. ஒரு தாக்கம் ஏற்படும்ல. அப்போ தேர்தலையும் உங்கள் பார்வையில இவர் இப்படி ஒரு முழு ஒத்துழைப்பு தரலன்னா அது ரிசல்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றீங்க. ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தாக்கம் ஏற்பட்டாதான் மீண்டும் தலைமை வந்து அண்ணாமலை வெயிட்டுங்கிறத ஒத்துக்குவாங்க.